காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு 5 வருடங்களுக்குள் தீர்வு, யாழில் ஜனாதிபதி தெரிவிப்பு. கட்சி அரசியலுக்கு அப்பால் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீநேசன் அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளரின் சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம், யாழ் பல்கலைக்கழக சமூகம் அறிவிப்புகள். வடக்கு கிழக்குக்கு போலீஸ் தாண்டி அதிகாரம் வழங்க நான் தயாரில்லை, சரத் பொன்சேகா சூளுரை. சங்குக்கு வாக்களித்து தமிழர்களின் ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்துவோம், நெல்லியடி வாணிபர் கழகம் அழைப்பு. சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் எலும்புக்கூடு, அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் சுட்டிக்காட்டு. 3 அரசியல் கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு. 1350 ரூபாய் பெற்றுக் கொடுத்தது பாரிய வெற்றி, ஜீவன் தொண்டமான் விளக்கம். திருகோணமலை ஆயரை சந்தித்தார் தமிழ் பொது வேட்பாளர். தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் இடம்பெறவுள்ள எம்பிக்கள் வெளியான அறிவிப்பு. 2005 தமிழர்கள் ரணிலுக்கு அளிக்காத வாக்குகளையும் இம்முறை அளித்து வெற்றி பெறச் செய்வோம், விஜயகலா மகேஸ்வரன். தொடர்வது விரிவான செய்திகள். வடக்கின் விடயங்களை அரசியல் பிரச்சினைகளுக்குள் மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது, அப்பிரதேசத்துக்கு அபிவிருத்தியும் அவசியம் எனவும் நவாஸ் குழுவின் பரிந்துரைக்கமைவாக காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினையை 5 வருடங்களில் நிறைவு செய்ய இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். வடக்கின் விடயங்களை அரசியல் பிரச்சினைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த முடியாது, அப்பிரதேசத்திற்கு அபிவிருத்தியும் அவசியம், இல்லையெனில் ஏனைய மாகாணங்கள் முன்னேறுகையில் வடக்கு பின்தங்கிவிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டினார். வடக்கின் அபிவிருத்தியை போன்றே அரசியல் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபைகளை வலுப்படுத்தி அதிகாரங்களை வழங்குவது தொடர்பாக தனது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கியுள்ளதாகவும், மத்திய அரசாங்கத்துக்கு உதவும் வகையில் 9 மாகாண சிற்றரசுகளின் கீழ் அபிவிருத்தி வேலை திட்டம் துரிதப்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தேசிய காணி ஆணைக்குழு மற்றும் உண்மை நல்லிணக்க ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்படும் எனவும், நவாஸ் ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக எதிர்வரும் 5 வருடங்களில் காணாமலாக்கப்பட்டவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும். யாழ்ப்பாணம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் இன்றைய தினம் முற்பகல் இடம்பெற்ற ரணில் அள்ளியலும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த மக்கள் பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் விவசாய அமைச்சர் அனுரகுமார எவ்வாறு தென்னிலங்கையில் மாகாண சபைகளுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார் என்பதை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணம் வந்து மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கடந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்து நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் என அனைத்து மக்களும் நம்பிக்கையை இழந்திருந்த நிலையில் அவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குவதற்காக தாம் பாடுபட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் நாட்டின் எதிர்காலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது நாட்டின் பொருளாதார வாயில்கள் திறந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்தை வலுவாக தொடராவிட்டால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையக்கூடும் என சர்வதேச நாணய நிதியம் நேற்று விடுத்த எச்சரிக்கையை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்தை பாதுகாப்பது அனைவரதும் பொறுப்பென்றும் குறிப்பிட்டார். இன்னும் 3 வருடங்களுக்கு இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் அவராலும் உடைக்க முடியாது என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி வடக்கை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டம் ஒன்று வடக்கிற்கு அவசியம் எனவும் சஜித்திடமோ அனுரவிடமோ அதற்கான தீர்வு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று தமிழினத்தின் கோரிக்கையாக, வேண்டுகோளாக, அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற கருவியாக பயன்படுத்த வேண்டும். அதன் அடிப்படையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க முன்வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இந்த தமிழ் பொது வேட்பாளர் சங்கு சின்னத்தில்
அரியநேத்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த விடயத்தை நாங்கள் கட்சி அரசியலுக்கு அப்பால் சென்று தமிழினத்தின் ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக, அவர்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும். எனவேதான் நாங்கள் உண்மையில் தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள். எங்களுடைய அருள்வாக்கு கூறுகின்ற எங்களுடைய அருட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார் அவர்கள் அருமையாக சொன்னார். தந்தை செல்வாவின் காலத்திலிருந்து பயணித்தவர், தளராத வயதிலும், இப்போது அவருக்கு 88 வயது, அந்த வயதிலும் கூட அவர் தமிழ் தேசிய பற்றோடு, தமிழ் உணர்வோடு இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று அவர் சொன்னால் நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசியலில் தடம் புரளாமல் ஆன்மீக பணியிலும் சரி, அரசியல் பணியிலும் சரி மிகவும் அருமையாக பணியாற்றிய உயர்ந்த ஒரு சான்றோர். அப்படிப்பட்டவர் சொல்லுகின்றார், இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்து தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரை பின்பற்றாமல் நாங்கள் யாரை பின்பற்றுவது? தந்தை செல்வாவின் காலத்தில் அவர் அரசியல் செய்தவர். எனவே அவர் சொல்லுகின்றார், இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும், தமிழர்களது பிரச்சினைகளை வெளியுலகுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் இடித்துரைக்கின்றார். எனவே ஒரு மூத்த அருட்தந்தை அவர்களுடைய அந்த அருள்வாக்கு அல்லது அவருடைய அருமையான அந்த கருத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு நாங்கள் சங்கற்பம் எடுத்திருக்கின்றோம். எனவே இந்த நடைபெறுகின்ற 21ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்றோம், தமிழ் தேசிய குரல் ஒற்றுமையாக இருக்கின்றது. ஒரே குரலில் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் சொல்ல போகின்றோம். காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சனை சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்டோம். உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்க்கின்றோம் என்று சொன்னார்கள். ஒன்றுமே நடக்கவில்லை 15 ஆண்டுகளாக. அடுத்த கட்டமாக தொல்லியல் இடங்களை அடையாளப்படுத்துதல் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய கலாசார நிலையங்கள் அழிக்கப்படுகின்றன. அந்த இடங்களில் விகாரைகள் கட்டப்படுகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. அந்த இடங்களிலெல்லாம் பௌத்த விகாரைகள் இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த இடங்களை ஆக்கிரமிக்கின்ற செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றும் கூட இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாமல் தமிழ் மக்களை யுத்தத்தின் பின்னரும் ஒடுக்கின்ற அந்த சட்டத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் முழுமையாக இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. இது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு என்பது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மயிலத்தமடு மாதவன இந்த மேய்ச்சல் தரை இப்போதும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். 365 நாட்களுக்கு மேலாக அகிம்சை ரீதியாக வீதியிலிருந்து போராடிய அந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இந்த ஜனாதிபதியால் கொடுக்கப்படவில்லை. 100 நாட்களுக்கு மேலாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை எங்களுக்கு முழுமையாக்கி தர வேண்டும் என்று போராடினார்கள், அதுவும் கேட்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த 8 ஜனாதிபதிகளின் ஆட்சி காலத்திலும் அவர்களுக்கு வாக்களித்து இருந்தும் கூட அவர்கள் எங்களை தாராளமாக ஏமாற்றி இருக்கின்றார்கள். இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலும் கூட சில வேளைகளில் பொது வேட்பாளர் இறக்கப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் ஆரோ ஒரு சிங்கள ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களித்திருப்போம். ஆனால் முதல் தடவையாக இந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்ற போது அதேவேளை தமிழர்களின் கோரிக்கைகளை மையமாக வைத்து இறக்கப்பட்டிருக்கின்றார், தீர்க்கப்படாத பிரச்சனைகளை மையமாக வைத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார். இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அதனை விடுத்து மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாற்றப்படுவதற்கு நாங்கள் வழிகொள்ளக்கூடாது. கேட்கின்றார்கள், இந்த வேட்பாளர் வெல்லப் போகின்றாரா என்று கேட்கின்றார்கள். இவருக்கு வாக்களிப்பதால் என்ன கிடைக்கப் போகின்றது என்று கேட்கின்றார். நான் ஒன்று கேட்கின்றேன், 8 ஜனாதிபதிகளுக்கு நாங்கள் வாக்களித்தோம், எதை பெற்றிருக்கின்றோம்? ஒன்றையுமே தரவில்லை. அவர்களை வெற்றி பெறச் செய்திருக்கின்றோம். கடந்த காலத்தில் நல்லாட்சி காலத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்களை வெற்றி பெறச் செய்தோம், மஹிந்த ராஜபக்ச அவர்களை தோற்கடித்து. பிறகு மைத்ரிபால சிறிசேன என்ன செய்தார்? 2018ஆம் ஆண்டு நாங்கள் யாரை தோற்கடிக்க வேண்டும் என்று மைத்ரிபால சிறிசேன அவர்களை வெல்ல வைத்தோமோ அவர் மஹிந்த ராஜபக்சவை பிரதம மந்திரியாக வைத்துக்கொண்டு அவர் அழகு பார்க்கின்றார். பேச்சுவார்த்தை நடந்தது, அரசியல் ஜாப்பு தருவோம் என்றார்கள், ஏமாற்றி விட்டார்கள். சந்திரிகா அம்மையார் சமாதான தேவதையாக வந்தார், என்ன செய்தார்? கடைசியாக அவரும் ஏமாற்றி விட்டு சென்று விட்டார். எனவே எங்களுடைய அரசியல் வரலாறு என்பது ஏமாற்றப்படுகின்ற வரலாறாக இருக்கின்றது, அவர்கள் ஏமாற்றுகின்ற வரலாறாக இருக்கின்றது. எனவேதான் தமிழ் பேசும் மக்களுக்கும் தமிழ் சமூகங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கு வெளியில் இருக்கின்ற மக்களும் கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கின்றார்கள், நாங்களும் கூட இவர்களை ஆதரிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கின்றோம் என்று. எனவே
நியாயத்தின் பேரில், நீதியின் பேரில், உரிமையின் பேரில், நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் என்பதன் பேரில், அளிக்கப்பட்ட சமூகம் என்றதன் பேரில் நாங்கள் நீதியை நிலைநிறுத்துவதற்காக, நியாயத்தை நிலைநிறுத்துவதற்காக, ஏமாற்றப்பட மாட்டோம் என்பதை எடுத்துச் சொல்வதற்காக எங்களுக்கு ஆண்டகை ராயப்பு யோசப் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இறுதி யுத்தத்தின் போது 1,46,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார். அவர் கூட அந்த இழப்புக்குரிய நீதியை பெற வேண்டும் என்று முயற்சித்தார். அவரும் கண்ணை மூடிவிட்டார். ஆனால் நீதி எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை அழகாக சொன்னது, உண்மையை கண்டறிய வேண்டும். இறுதி யுத்தத்தின் போது என்ன நடந்தது என்று உண்மையை கண்டறிய வேண்டும். அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அடுத்ததாக மீண்டும் இப்படியான அவலங்கள் ஏற்படாமல் இனப்பிரச்சனைக்குரிய நிரந்தரமான தீர்வை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எதுவுமே நடக்கவில்லை. 15 வருடங்களாக யுத்தத்தின் பின்னர் எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். எனவே மீண்டும் மீண்டும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. இப்போது ஒரு கதை பேசப்படுகின்றது. மீளப்பெற முடியாத அதிகாரத்தை தந்திருக்கின்றார் என்ற ஒரு கதை இப்போது அழகாக சொல்லப்படுகின்றது. மீளப்பெற முடியாத அதிகாரம் என்றால் எந்த விடயத்திற்கு அந்த மீளப்பெற முடியாத அதிகாரம் தரப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்ல வேண்டும். சமஷ்டி ஆட்சி முறையில் மீளப்பெற முடியாத இந்த அதிகாரங்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். இது மொட்டை கடிதம் எழுதுவது போன்று மீளப்பெற முடியாத அதிகாரம் தந்தபடியால் அதற்குள் சமஷ்டி இருக்கின்றது என்று எங்கள மக்களை ஏமாற்றுவதற்கு பார்க்கின்றார்கள். நான் ஜனாதிபதியானால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் வழங்க மாட்டேன் என ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு தெற்கு மக்களின் ஆசீர்வாதம் இருக்கவில்லை. அது பலவந்தமாக திணிக்கப்பட்ட ஒன்று. அதனால்தான் வடக்கு கிழக்கு இணைப்பு, போலீஸ் மற்றும் காணி அதிகாரம் என்பன நடைமுறைப்படுத்தப்படவில்லை. குறித்து ஒப்பந்தம் அமலாக்கப்பட்ட விதத்தை நானும் அனுமதிக்கவில்லை. ஒப்பந்தம் வந்தபோது நான் ராணுவத்தில் இருந்தேன். ஒப்பந்தம் பலவந்தமாக திணிக்கப்பட்டதை ஏற்க முடியாது. 13 வழங்கப்படும் என சஜித் கூறுகின்றார். அதேபோல் ஐக்கியமான நாடு பற்றி சஜித் மற்றும் அனுரு ஆகியோர் கதைக்கின்றார்கள். ஆனால் ஒற்றையாட்சி என்னும் நிலைப்பாட்டிலேயே நான் உள்ளேன். நான் ஜனாதிபதியாகும் பட்சத்தில் மாகாணங்களுக்கு போலீஸ் காணி அதிகாரங்களை வழங்க மாட்டேன். ஆனால் 13 விடவும் அதிகாரங்களை பகிர்ந்து மக்கள் சமத்துவத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். அவ்வாறானதொரு நிலை ஏற்படும் வரை மேற்படி அதிகாரங்களை வழங்க முடியாது எனவும் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து தமிழர்களாக எமது ஒற்றுமையை உலகுக்கு உணர்த்துவோம் என நெல்லியடி வாணிபர் கழகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக நெல்லியடி வாணிபர் கழகத்தின் ஆதரவுடன் நெல்லியடி மத்திய சந்தைக்கு அருகாமையில் ஒன்றிய தினம் காலை 10 மணிக்கு மயூரதன் தலைமையில் இடம்பெற்ற நமக்காக நாம் பரப்புரை கூட்டத்தின் போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லியடி நகர் பகுதி வர்த்தகர்கள், அயல் பகுதி மக்களிடையே தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்து இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் கவி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்த செல்வின் இரணியஸ் மரியாம்பிள்ளை, புலம்பெயர் செயற்பாட்டாளர் பீட்டர், நெல்லியடி வாணிபர் கழக நிர்வாகிகள் என பலர் இதில் பங்கேற்றிருந்தார்கள். இதன்போது நெல்லியடி வாணிபர் கழகம் சார்பில் ஆதரவு தெரிவித்து விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது, தமிழர்களுக்காக இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அரியநேத்திரனுக்கு ஆதரவாக சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பது தமிழராகிய எமது கட்டாய கடமை. சிதறுண்டு போயுள்ள நாம் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எமது ஒற்றுமையை உலகுக்கு காட்டுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடும் அரியநேத்திரனுக்கு நெல்லியடி வாணிபர் கழகமாக எமது பூரண ஆதரவினை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்திருக்கின்றோம் என்றவாறாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெறும் எலும்புக்கூடு அரசியல் என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சி.ஆர். ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதில் மேலும் தெரிவித்ததாவது, ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. 3 பிரதான வேட்பாளர்களும் தமது தேர்தல் அறிக்கைகளையும் வெளியிட்டுவிட்டனர். தமிழ் மக்களை பொறுத்தவரை 3 தேர்தல் அறிக்கைகளும் 0 தான். மாகாண சபை பற்றி கூட முழுமையாக கூறுவதற்கு அவை தயாராக இல்லை. போலீஸ் காணி அதிகாரங்கள் பற்றி மூச்சை கூட காட்டும்.
ஆக்கிரமிப்பு பொறுப்பு குரல் விடயங்களிலும் இதே நிலைதான். இவர்களுடைய இயலாநிலை தமிழ் பொது வேட்பாளரை மேலும் நியாயப்படுத்தியுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க போர்க்குற்ற விசாரணை நடத்தப்படும் என முதல் நாள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார். தென்னிலங்கையில் எதிர்ப்பு ஏற்பட்டதனால் அடுத்த நாள் அதனை வாபஸ் பெற்றார். நாமல் ராஜபக்ஷ வழக்கம் போல 13வது திருத்தம் நடைமுறைப்படுத்துவதையே ஏற்க மாட்டோம் என கூறியிருக்கிறார். சிங்கள தேசத்தில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை கூற முடியாத நிலை. அனுரகுமார திசாநாயக்கவின் செல்வாக்கு அதிகரித்து வருகின்றது என்றே செய்திகள் கூறுகின்றன. குறிப்பாக சிங்கள இளைஞர்கள் அதிகளவில் அனுர பக்கம் நிற்பது போலவே தோற்றம் தெரிகின்றது. மலையகத்திலும் முன்னரை விட அதன் செல்வாக்கு அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு லைன்களாக சென்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சிறு சிறு கூட்டங்களையும் நடாத்துகின்றனர். பெருந்தோட்டங்களில் தொழிற்சங்க ஆதிக்கம் அதிகமாக இருப்பதனால் அவர்களின் முயற்சிகள் எவ்வளவு தூரம் வாக்குகளாக மாறும் என்பதை சொல்வது கடினம். படித்த நடுத்தர வர்க்கத்தினரிடையே அதன் செல்வாக்கு அதிகரிக்கலாம். சஜித் பிரேமதாசவின் பலம் என்பது அதன் ஐக்கிய முன்னணியின் பலம்தான். மலேக முஸ்லிம் கட்சிகளில் அதனுடன் இணைந்திருப்பது அதற்கு ஒரு சேமிப்பு பலம். எனினும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கட்சி மாறியமை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவில் ஒரு கருப்பு புள்ளியை குத்தியுள்ளது. வேலுக்குமார் திகாம்பரத்தின் பகிரங்க கைகலப்பும் கருப்பு புள்ளியை பெரிதாக்கியுள்ளது எனலாம். வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு அவரது செல்வாக்கு ஒரு காரணமாக இருந்த போதிலும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடையாளமும் முக்கிய காரணம். முஸ்லிம் மக்களில் ஒரு பிரிவினரும் தமது விருப்பு வாக்குகளில் ஒன்றை அவருக்கு அளித்திருந்தனர். அதுவும் வெற்றியில் பங்கு செலுத்தி இருக்கின்றது. எதிர்காலத்தில் வேலுக்குமார் வெற்றி அடைவது அவருக்கு பாரிய சவாலாகவே இருக்கும். கட்சிகள் தனித்தனியாக இருப்பது அது சார்ந்த மக்கள் கூட்டத்துக்கு பலத்தை தராது. அவை ஐக்கிய முன்னணியாக ஒன்று சேரும் போதே பலம் கிடைக்கும். வேலுக்குமாரின் வெளியேற்றம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பலத்தை குறைத்துள்ளது என்றே கூற வேண்டும். ஆளும் கட்சி அரசியல் எப்போதும் கட்சிகளுக்குள் உடைவை கொண்டு வரவே பார்க்கும். மலையக முஸ்லிம் கட்சிகளில் இதனை நன்கு பார்க்கலாம். முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இன்று முஸ்லிம் கட்சிகளோடு இல்லை. இது ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு சடங்காகவே அங்கு அரங்கேறுகின்றது. எனினும் உறுப்பினர்களை விட கட்சியின் பலம் அதிகம் என்பதனால் கட்சி ஒருவாறு தப்பி பிழைக்கின்றது. ஆளும் கட்சி அரசியலை செய்து கொண்டு கொள்கை அரசியலை நடத்துவது கடினம் என்பதற்கு முஸ்லிம் அரசியலே மிக பெரும் சாட்சி. தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவுதான் தற்பொழுது தமிழ் மக்கள் மத்தியில் நொதிக்க தொடங்கியுள்ளது. இந்த நொதிப்பினை கிளிநொச்சி மாவட்டத்தில் தெளிவாக பார்க்க முடிந்தது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 3 நாட்களாக கிளிநொச்சியில் தங்கியிருந்து பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். அவரை பழையிலிருந்து மேலதாளத்துடன் மக்கள் அழைத்துச் சென்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் வட்டக்கட்சி முழங்காவில் என அனைத்து முக்கிய பகுதிகளுக்கும் அவர் சென்றிருக்கின்றார். தொடர்ந்து வவனியா, முல்லைத்தீவு, மன்னார் சென்று பிரச்சாரங்களை முடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி பயணிப்பார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நல்லூர் திருவிழா இடம்பெற்று வருவதனால் பிரச்சாரம் இன்னமும் சூடு பிடிக்க தொடங்கவில்லை. எனினும் கிராம ரீதியான பிரச்சாரம் ஆரம்பித்துவிட்டது. 3ஆம் திகதியுடன் நல்லூர் திருவிழா முடிந்துவிடும். அதன் பின்னர் பிரச்சாரம் சூடு பிடிக்கலாம். தமிழ் பொது வேட்பாளர் அலை மெதுமெதுவாக ஆனால் முன்னோக்கி வளர தொடங்கியுள்ளது. பல பொது அமைப்புகள் தாங்களாகவே முன்வந்து பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். தமிழ் பொது வேட்பாளரை பொறுத்தவரை தமிழ் பிரதேசங்களில் சிங்கள வேட்பாளர்களை விட கூடுதலான வாக்குகளை பெற்றாலே வெற்றி. 2004 தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 3.5 லட்சம் வரையான வாக்குகளையே பெற்றிருந்தது. அதுவே 2000க்கு பின்னர் பெற்ற உச்ச வாக்குகளாகும். பொது வேட்பாளர் அத்தகைய வாக்குகளை பெற்றால் மகா வெற்றி என்றே கூறலாம். தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற அரசியல் தீர்வு என்ற அடிப்படை பிரச்சினை, பொறுப்பு கூறல் பிரச்சினை, ஆக்கிரமிப்பு பிரச்சினை, காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், அரசியல் கைதிகள் விவகாரம், காணி பறிப்பு விவகாரம் உட்பட இயல்பு நிலையை கொண்டு வரும் பிரச்சினை, தமிழ் மக்கள் தமது சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்னிறைவு பொருளாதாரம் பற்றிய பிரச்சினை என்கின்ற விடயங்களில் சிறிய வெளிச்சங்களை கூட ரணிலின் தேர்தல் அறிக்கை காட்டவில்லை. ரணிலின் தேர்தல் அறிக்கையில் மட்டுமல்ல, சஜித் அனுரையன் போரின் அறிக்கைகளிலும் தமிழ் மக்களுக்கான வெளிச்சங்கள் எதுவும் இல்லை. சிங்கள தேசம் மீண்டும் மீண்டும் கூறும் செய்தி இதுதான். இன பிரச்சினைக்கு உள்நாட்டு தீர்வு இல்லை என்பதுதான் அந்த செய்தி. தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கும் தமிழ் எடுப்பிடிகளுக்கு இது சமர்ப்பணம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள தென்னிலங்கை வேட்பாளர்கள் முகவர்களை வடக்கு அனுப்பி பிரசாரம் மேற்கொள்வதாக தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். ப. அரியநேத்திரனை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று மன்னாரில் நேற்று தினம் இடம்பெற்றது. குறித்த பொதுக்கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் ஏற்பாட்டில்
முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜின் ஒருங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டமானது இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு மன்னார் மக்கள் அமோக வரவேற்பை வழங்கியுள்ளனர். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாயை பெற்றுக் கொடுக்காமல் 1350 ரூபாய் பெற்றுக் கொடுத்துள்ளீர்கள் என பலர் விமர்சனம் செய்கின்றனர் என தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் 1700 ரூபாய் பெற்று தருகின்றேன் என்று சொல்லியிருந்தேன். இருந்த போதிலும் 1350 பெற்றுக் கொடுத்துள்ளோம். இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றியாகும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வரலாற்றில் முதற் தடவையாக அக்கரப்பத்தனை பகுதிக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளோம். அதேபோல் இதுவரையும் மலையகத்தை நாங்கள் எந்த இடத்திலும் தலைக்குனிய வைத்ததில்லை. அதுதான் நமது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அதேபோல் ஒரு சிலர் விமர்சனம் செய்கின்றார்கள். அவர்களே 2018ஆம் ஆண்டு 50 ரூபாய் வாங்கி தருகின்றனர் என்று கூறினர். இதுவரைக்கும் பெற்றுக் கொடுத்தார்களா? இல்லை. அதேபோல் சஜித் பிரேமதாசவும் சிறுதோட்ட உரிமையாளராக்குகின்றேன் என்று சொல்லுகின்றார். நடைமுறைப்படுத்துவதை சொல்ல வேண்டும். அதை விடுத்து பொய்களை கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் இன்று திருகோணமலை மாவட்டத்துக்கு வருகை தந்திருந்த நிலையில் திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல் ஆண்டகையுடன் விசேட சந்திப்பொன்றை மேற்கொண்டார். குறித்த சந்திப்பில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நிலவரங்கள் குறித்தும் திருகோணமலை மாவட்டத்தின் பொதுமக்களது நிலைப்பாடு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. விசேடமாக பொதுமக்களை வாக்குச்சாவடிக்கு செல்லாமல் திசை திருப்பும் செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அவற்றின் மூலமாக திசை திருப்பப்படாமல் தமது வாக்களிக்கும் உரிமைகளை நிறைவேற்றக்கூடியதான செயற்பாடுகளை முன்னெடுப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தமது தீவிர பிரச்சார பணிகளை மேற்கொண்ட நிலையில் தற்போது திருகோணமலைக்கு வருகை தந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அமைச்சரவையில் வடக்கு கிழக்கு மலையகத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்திலே கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் இலங்கையின் பரந்துபட்ட அரசியல் அடையாளத்தை பிரதிபலிக்கும் விதத்தில் இடைக்கால அமைச்சரவையை ஏற்படுத்தும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மலையக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உதவியுடன் இடைக்கால அமைச்சரவை ஏற்படுத்துவதற்கு தனது கட்சி முயலும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஏற்படுத்த விரும்புகின்றோம், சிங்கள அரசாங்கத்தை இல்லை எனவும் அரசாங்கம் சாராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்றிருக்கும் முதலாவது அமைச்சரவையாக இது காணப்படும் என்றும் கூறியுள்ளார். 222 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் வடக்கு கிழக்கு மலையகத்தை சேர்த்த சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல்களை பற்றி செய்தி சேகரிக்க முயற்சிக்கும் சர்வதேச ஊடகவியலாளர்கள் விசா தாமதம் அல்லது விசா மறுப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அனைத்து நடைமுறைகளை பின்பற்றியும் வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் பலருக்கு இன்னும் விசா அனுமதி கிடைக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து இலங்கையின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கம் நிலைமையை குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸிடம் கேள்வி எழுப்பியுள்ளது. தங்கள் நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மூலம் விசாவுக்கு விண்ணப்பித்து தமது சக ஊடகவியலாளர்கள் விசாக்களை பெற முடியாதுள்ளதாக செய்தியாளர் சங்கம் அலசிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த காலங்களில் இந்த விசாக்கள் இலங்கையின் தகவல் திணைக்கள இயக்குநரின் அங்கீகாரத்தின் கீழ் வழங்கப்பட்டன. எனினும் தற்போது குறித்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. வழமையாக வெளிநாட்டு ஊடக நிறுவனங்கள் முறையான அங்கீகாரம் இல்லாமல் தமது செய்தியாளர்களை ஏனைய நாடுகளுக்கு செய்தி சேகரிப்புகளுக்காக அனுப்பப் போவதில்லை. எனவே இந்த விடயத்தில் தலையிட்டு செய்தியாளர்களுக்கு விசா அனுமதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இலங்கையின் வெளிநாட்டு செய்தியாளர் சங்கம் கூறியுள்ளது. 2005 தமிழர்கள் ரணிலுக்கு அளிக்காத வாக்குகளையும் இம்முறை ரணிலுக்கு அளித்து வெற்றி பெறச் செய்வோம் என விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் சுழிபுரத்தில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே
முன்னாள் கல்வி ராஜாங்க அமைச்சரும் யாழ் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். 2 வருடங்களுக்கு முன்னர் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள், எரிபொருள், எரிவாயு வாங்க வீதிகளில் வரிசைகளில் நின்றார்கள். இது வரலாறு. அந்த நிலைமையினை மாற்றி அமைத்ததோடு நாட்டில் பொருளாதார தன்மையினை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அவரின் ஆட்சிதான் சிறந்த ஆட்சி. வடக்கிற்கான 3 பாதைகளும் திறக்கப்பட்டதோடு உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருந்து பொதுமக்களின் காணிகள் பலவும் விடுவிக்கப்பட்டன. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட 90,000 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டுள்ளது. யுத்தத்தை முடித்த ராஜபக்ஷக்கள் மக்களுக்கு சரியான வழிகாட்டல்களை செய்யவில்லை, வாழ்வாதார உதவிகளை செய்ய முன்வரவில்லை. இறுதி யுத்தத்தில் மக்கள் பலர் கொல்லப்பட்டதோடு பொதுமக்கள் தமது சொந்த இடங்களை விட்டு இடம்பெயர்ந்ததோடு தமது சொத்துக்கள் உடைமைகளையும் இழந்தனர். கடந்த கால அரசுகளை எடுத்து பார்க்கின்ற போது கிறிஸ்தூதம் வாழ்வெட்டு கலாச்சாரங்களை விதைத்தனர். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக ஜனாதிபதியாக இருந்தபோது இனவாதம் இல்லை, ஏனையோர் இனவாதிகள். 2013ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது காணி விடுவிப்பிற்காக தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார். 2005 தமிழ் மக்கள் ரணிலுக்கு வாக்களித்திருந்தால் நாம் துன்பப்பட்டிருக்க மாட்டோம். அந்த தவறை மீண்டும் வடக்கு கிழக்கு மக்கள் விடக்கூடாது. 2005 தமிழ் மக்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அளிக்காத வாக்குகளையும் இந்த முறை அளித்து ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்வதன் மூலம் நாட்டினை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடிவதோடு தமிழருக்கான தீர்வினையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றார். மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் நுவான் போபகேயின் ஊடக சந்திப்பு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. பரண පිලුණු හැමදාම හොද හොද මඩේ දාපු උත්තර හරියන්නේ නැහැ. අලුත් උත්තරයක් මේ මොහොතේ සමාජයට ගේන්න ඕනේ. ඒක අර 2009ට කලින් තිබ්බ උත්තර වෙන්න බෑ. அனுரகுமார திசாநாயக்கு இப்பொழுது பலர் வாக்களிக்க போன்றேன் என்று கூறுகின்றார்கள். என்றால் அவர் இப்பொழுது ஊழலை ஒழிக்கப் போன்றேன் என்று கூறிக்கொண்டிருக்கின்றபடியால் அவருக்கு வாக்களிக்க போன்றேன் என்று. இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்கின் வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் யுத்தம் அடைந்து இருந்த காலத்திலே ராஜபக்ச அரசாங்கத்துடன் ஒரு கூட்டு சேர்ந்து இந்த போரை தமிழ் மக்களுக்கு எதிராக தெற்கிலே கட்டமைத்த ஒரு கட்சியிலிருந்து வந்தவர் தான் அனுரகுமார திசாநாயக்க. சரி, அன்று 2009ஆம் ஆண்டு நடைபெற்று விட்டது. இப்பொழுது அதை பற்றி ஏன் நாங்கள் கதைக்க வேண்டும்? இப்பொழுது என்ன மாதிரி என்று பார்த்தோமானால் இப்பொழுது கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட அவர் தெற்கிலே 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி கதைப்பதில்லை. தெற்கிலே இராணுவ வீரர்களுடன் எங்களால் தான் இந்த போர் வெற்றி அடைந்தது என்று கூறி இன்று வரைக்கும் அவர்களது கட்சி கூறிக்கொண்டிருக்கிறது. 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி முதலாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இலங்கை தமிழரசு கட்சியிடம் வாக்களை அவர்களது ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக 13ஆம் திருத்த சட்டத்தை நாங்கள் உங்களுக்கு தருவோம் என்று கூறிவிட்டு அவர்களது ஆதரவு இப்பொழுது இல்லை என்று தெரிந்தவுடன் இப்பொழுது யாழ் மாவட்டத்திலே வந்து வேட்பாளர்கள் கூறுகின்றார், தெற்கு என்னுடன் இருக்கின்றது, எனவே நீங்களும் என்னுடன் இருக்க வேண்டும், மாற்றத்துக்கு எதிராக வாக்களித்து விட வேண்டாம் என்று மிகவும் ஒரு அகங்காரமான ஒரு பேச்சை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். எனவே அனுரகுமார திசாநாயக்கன் ஊடாகவோ அல்லது சஜித் பிரேமதாசவும் யுத்தம் முடிந்த காலத்தில் பாராளுமன்றத்தில் தான் இருந்தார். இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் பேசுகின்ற மக்களுக்காகவோ எந்த விதமான உரிமை சார்ந்தும் தேர்தல் காலத்தில் அல்லாத மற்ற காலங்களில் கதைத்ததில்லை. எனவே தேர்தல் வரும் பொழுது எல்லோரும் 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் நாம் கூறுகின்றோம், இந்த பிரதானமான இந்த 3 கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுக்கு 13ஆம் திருத்த சட்டமும் நமக்கு கிடைக்காது. தமிழ் பேசுகின்ற மக்களின் தேசிய இனப்பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. இனப்பிரச்சனையை பற்றி நமக்கு கதைக்க வேண்டாம், அரசியல் தீர்வுகளை பற்றி கதைக்க வேண்டாம், பொருளாதாரத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகின்றோம் என்று கூறினாலும் பொருளாதாரம் தொடர்பாகவும் எந்த விதமான தீர்வும் கிடைக்காது என்பதையும் நாங்கள் அவர்களின் வரலாற்று ரீதியாக அரசியல் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் என்றால் மிகவும் தெளிவாக நமக்கு தெரிந்து விடுகிறது. எம்மை எடுப்போம். இவ்வளவு மற்ற கட்சிகளை பற்றி கூறுகின்றீர்கள், மக்கள் போராட்ட முன்னணிக்கு ஏன் நாங்கள் வாக்களை கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் இதுவரை காலமும் நாங்கள் அரசியல் இருந்ததில்லை. ஆனால் இதுவரை காலமும் எமது கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் மக்களின் போராட்டங்களில் இருந்து இருக்கின்றோம். மலைய மக்கள் 1000 ரூபாய் சம்பளத்திற்கு போராடிய போது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினர்கள் மக்கள் போராட்ட முன்னணியாக இல்லாவிட்டாலும் அதில் இருக்கின்ற உறுப்பினர்கள் முன்னணியில் இருந்தோம். காணி போராட்டங்களில் நாங்கள் முன்னணியில் இருந்தோம். கடற்தொழிலாளர்கள் தமது உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியாவுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் நாங்கள் நின்றோம். EPF காசை தொழிலாளர்களின் EPF காசை கொள்ளையிட்ட பொழுது அந்த போராட்டத்திலும் நாங்கள் முன்னால் நின்றோம். அதே போன்று இன்று
தனியார் தொழிலாளர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுதுக்கு ஆரம்பித்த போராட்டத்திலும் நாங்கள் தான் முன்னிலையில் நிற்கின்றோம். எனவே அது வடக்கில் இருக்கின்ற சுன்னாகம் நீர் போராட்டமாக இருந்தால் என்ன, அரசியல் கைதிகளின் போராட்டமாக இருந்தால் என்ன, தெற்கில் இருக்கின்ற மக்களின் போராட்டமாக இருந்தால் என்ன, கிழக்கில் இருக்கின்ற மக்களின் போராட்டமாக இருந்தால் என்ன, மலைய மக்களின் போராட்டங்களாக இருந்தால் என்ன, நாங்கள் மக்களின் போராட்டங்களுடன் நேற்றும் இருந்தோம், இன்றும் இருக்கின்றோம், தேர்தல் முடிந்த பின்பும் நாங்கள் இருக்கின்றோம். எனவே தான் நீங்கள் எமக்கு வாக்களித்தீர்கள். ஆனால் உங்களது போராட்டங்களும் உங்களது கோரிக்கைகளும் அரசாங்கத்திலே பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் உங்களது வாக்குகளை இன்று நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். எனவே தான் இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து நுவன் போப்பகே, குறிப்பாக சுன்னா பிரதேசத்தில் அவர்கள் பரிச்சயமாயின பலர் இருக்கின்றார்கள். சுன்னாகம் நீர் மாசடைதல் பிரச்சனையில் உயர் நீதிமன்றத்தில் இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு 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 ஹோப்பை கொடுத்து ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கை வாதாடி ஒரு வரலாற்று ரீதியான தீர்வை வாங்கி கொடுத்த நபர்தான் நுவன் போப்பகே. அது மட்டுமல்ல, அவர் பல விடயங்களை செய்திருக்கின்றார். எனவே தான் நாங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் நுவன் போப்பகேக்கு உங்களது வாக்கை கொடுங்கள், குடை சின்னத்துக்கு உங்கள் வாக்கை கொடுங்கள். உங்களது போராட்டங்கள் உங்களது கோரிக்கைகள் பாராளுமன்றத்தில் குரல் இருக்க வேண்டுமானால் அதற்கு உங்களது வாக்கை கொடுங்கள் என்று நான் உங்களுடன் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.